நல்ல பழுத்த நெல்லிக்காயோட டேஸ்ட் மாதிரி இருக்கக்கூடிய இந்த பழம் ஒரிஜினலா சைனாவை சேர்ந்த பழம். 12ஆம் நூற்றாண்டிலேயே சீனாவில் இந்த பழம் விளைவிக்கப்பட்டதற்கான குறிப்புகள் அவங்களோட இலக்கியங்கள்ல இருக்கு. ஆனா 8 நூற்றாண்டுகள் கழிச்சு 20ஆம் நூற்றாண்டுல தான் இந்த பழம் சீனாவிலிருந்து நியூசிலாந்துக்கு இறக்குமதி செய்யப்பட்டு அங்கு பயிரிடப்பட்டது. அங்கே வணிக ரீதியாக பயிரிடப்பட்ட இந்த பழத்தோட சுவை புளிச்சு போன பிரிட்டிஷ்காரர்களும் அமெரிக்காக்காரர்களும் இந்த பழத்துக்கு கிவின்னே பேர் வச்சுட்டாங்க. ஒரிஜினலாக கிவி அப்படிங்கிறது நியூசிலாந்தில் எதை குறிக்கும்னா, கிவின்னு ஒரு பறவை இருக்குது, அந்த பறவையை குறிக்கும். நியூசிலாந்துக்காரங்களையே மக்களையே குறிப்பிடும்போது கிவீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மள இந்தியன்ஸ் சொல்கிற மாதிரி அவங்கள கிவீஸ்ன்னு சொல்லுவாங்க. அதனால் இந்த கிவி பழத்துக்கும் இந்த கிவி அப்படிங்கிற நியூசிலாந்துக்காரர்களுக்கு இப்போ சம்பந்தம் கிடையாதுன்னு தெரிய வருது. சரி, அது எப்படி இருந்தாலும் ஓகே. இந்த கிவி பழத்தோட நன்மைகள் தான் இன்னைக்கான வீடியோ. இப்போ இந்த கிவி பழத்தை வெட்டி சாப்பிடுவோம். இந்த கத்தி இருக்கு பார்த்தீங்களா, இது வந்து சிங்கப்பூரில் வாங்கின கத்திங்க. சூப்பர் ப்ரொடெக்ஷன். பழம் நோக்கிறதுக்காக ஏதோ ஒரு கடையில் வாங்கின கத்தி. ஆனால் எந்த அளவுக்கு ஷார்ப்பாக இருக்குன்னா, நம்ம சாதாரணமாக இந்த கரும்பு இருக்குது பாருங்கள், கரும்போட தோலை வந்து அழகாக ஸ்லைஸ் பண்ண முடியுது இந்த கத்தி வச்சு. சும்மா ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன். நம்ம ஊரில் எவ்வளோ சூப்பராக கத்தி வாங்கினாலும் அந்த ஷார்ப்னஸோ அந்த குவாலிட்டியோ கிடைக்க மாட்டேங்குது. கிவி பழம் சில பேர் இதை தோலோடு சாப்பிட்றாங்க, தோல் இல்லாமே சாப்பிட்றாங்க, தோல் இல்லாமல் நம்ம சாப்பிடுவோம். இன்னொரு விஷயம், நான் இது வந்து நியூசிலாண்டுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு நான் சொல்லக்கூடாது. இப்போ வந்து உலகத்தில் அதிகமான கிவி பழம் விளைவிக்கக்கூடிய நாடு அப்படின்னா அது வந்து நியூசிலாண்டு தான். இந்த கிவி வந்து பச்சை நிறத்தில் இருக்குது. இன்னொரு கிவி இருக்குது, அது வந்து மஞ்சள் நிறத்தில் இருக்கும். இந்த ரெண்டுக்கும் இடையில் என்ன டிஃப்ரென்ஸு அப்படின்னா வந்து இதில் அதிகமான குளோரோஃபில் இருக்குது. இந்த குளோரோஃபில் சத்து இது எல்லாத்துலேயும் இருக்கும், பிளான்ட்னாலே இருக்கும் குளோரோஃபில்னால். இந்த குளோரோஃபில் மட்டும் இல்லாமல் இதில் இருக்கக்கூடிய மற்ற விஷயங்கள், அதாவது 100 கிராம் கிவி பழம் சாப்பிட்டோம் அப்படின்னா அதன் மூலமாக வெறும் 64 கலோரிகள் தான் கிடைக்குதுங்க. மாவுச்சத்து 14 கிராம், கரையாத நார்ச்சத்து இன்சாலிபிள் ஃபைபர் இதில் இருக்குது. 3 கிராம், 0.44 கிராம் கொழுப்புகள், ஆரோக்கியமான கொழுப்புகள் கூட இருக்குது. புரதமும் 1 கிராம் இருக்குது. இது எல்லாத்தையும் விட முக்கியமாக வைட்டமின் சத்தில் வைட்டமின் சி, ஒரு நாளைக்கு தேவையான வைட்டமின்ல 80% வைட்டமின் ஒரு நாளைக்கு ஒரு கிவி பழம் சாப்பிடுவதன் மூலமாக கிடைக்குது, 100 கிராம். ஸோ அது ஒரு பெரிய விஷயம். ஏன்னா வைட்டமின் சி வந்து நம்ம கொலாஜன், திசுக்கள், கனெக்டிவ் டிஷ்யூ நல்லா இருக்கிறதுக்கும், எதிர்ப்பு சக்தி போன்ற பல விஷயங்களுக்கு உதவுது அப்படிங்கிறத என்னோட வீடியோ தொடர்ந்து பார்க்குற எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஆனால் இதை விட முக்கியமான சில விஷயங்களுக்கு இனிமேல் நான் வரேன். கிவி பழம் எந்த அளவுக்கு நல்லது அப்படின்னா, ஆப்பிள், பேரிக்காய், பியர்ஸ் போன்ற பழங்களை விட கிவி நல்லது. இது எப்படி சொல்கிறேன்னா, ஆராய்ச்சி மூலமாக சொல்கிறேன். ஒரு நாளைக்கு ஒரு கிவி பழம் அப்படிங்கிற வகையில் 8 வாரங்கள் தொடர்ந்து சாப்பிட்டுருக்காங்க. 8 வாரங்கள் தொடர்ந்து சாப்பிட்ட மக்கள்லேயும் இன்னொரு 8 வாரம் அதே மாதிரி வேற ஒரு குரூப் ஆஃப் மக்கள் வந்து ஆப்பிள் பழத்தையும் சாப்பிட்ருக்காங்க. இந்த 2 குரூப்பையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது கிவி பழம் சாப்பிட்ட மக்களிடையே இரத்த கொதிப்பு அளவுகள், பிபி அளவுகள் அதிகமாக குறையுது. ஆப்பிள் சாப்பிட்றவங்கள விட அதிகமாக குறையுது அப்படிங்கிறது தெரிய வருது. இது ஒரு சூப்பரான நன்மை. அதே மாதிரி தான் சர்க்கரை அளவுகள், இரத்த சர்க்கரை அளவுகளையும் குறைக்கக்கூடியது. இன்னொரு ஸ்டடி நடக்கப்பட்டது. அந்த ஸ்டடி என்னென்னா, இப்போது புகைப்பிடிக்கிறாங்க இல்லையா, புகைப்பிடிப்பவர்களிடையே அதே 8 வாரத்துக்கு ஒரு நாளைக்கு 3 கிவி பழம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 8 வாரத்துக்கு தொடர்ந்து ஒரு நாளைக்கு 3 கிவி பழம். ஜென்ரலாக புகைப்பிடிக்கிறவங்களுக்கு பிபி மற்ற ஜென்ரல் பாப்புலேஷனோட அதிகமாக தான் இருக்கும் ரத்த அழுத்தம். ஸோ இந்த குரூப்பில் இந்த பழத்தை தரும்போது 8 வாரம் முடிவில் வந்து இந்த பிபி அளவுகள் அதிகமாக குறையிறது மட்டும் இல்லாமல் பிளேட்டிலெட் அக்ரிகேஷன் அப்படிங்கிற விஷயம் குறையிறதையும் பார்க்க முடியுது. பிளேட்டிலெட் அப்படிங்கிறது என்னங்க, ரத்தம் உறைதல் தன்மையை ஏற்படுத்துறதுக்கு பிளேட்டிலெட் தேவை. பிளேட்டிலெட் அக்ரிகேஷன் அப்படிங்கிறது பிளேட்டிலெட்டுகள்லாம் ஒரு பக்கமாக வந்து குவியும் போது, அப்படி குவியும் போது தான் ரத்தம் உறைதல் தன்மை நடக்குது. இந்த ரத்த குழாயில் டேமேஜ் ஆகும்போது இந்த ரத்தம் போய் உறையுது. அதுக்கு பிளேட்டிலெட் ஹெல்ப் பண்ணுது. கூடவே வந்து கொழுப்புகளும் மேலே படிஞ்சு அதுதான் வந்து அடைப்பு, இதய குழாயில் அடைப்பு போன்ற விஷயங்களை உண்டாக்குது. அதனால் இந்த பிளேட்லெட் அக்ரிகேஷனை குறைக்கிறது முக்கியம். ஜென்ரலாகவே குறிப்பாக ஸ்மோக்கரில், புகைப்பிடிப்பவங்களில் பிளேட்லெட் அக்ரிகேஷன் குறையுது. அப்போது இதயத்துக்கு நல்லதுன்னு தெரிய வருது. கெட்ட கொழுப்புகள் குறையுது, நல்ல கொழுப்புகளை அதிகரிக்கிறதுக்கு இந்த கிவி பழம் உதவுது. அடுத்த விஷயங்க, இதில் இருக்கக்கூடிய நார்ச்சத்து, கரையாத நார்ச்சத்து அப்படின்னு சொன்ன இன்சாலிபிள் ஃபைபர் வந்து நம்ம குடல் பகுதியில் நல்ல கிருமிகள் உற்பத்திக்கு உதவி செய்யுது. இந்த நல்ல கிருமிகள் குடல் அலர்ச்சியை குறைக்குது. இதனால தான் சர்க்கரை அளவுகள் குறையுது. கான்ஸ்டிபேஷன், மலச்சிக்கல் இருக்கிறவங்களுக்கு இந்த பழம் ரொம்ப நல்லது. மலச்சிக்கல்
மலச்சிக்கல் ஏற்படாமல் பாதுகாக்கும் இந்த நல்ல கிருமிகளை வளர்த்து விடுறதுனால இந்த கிவி பழம். அடுத்து இன்னொரு ஆராய்ச்சி சொல்கிறாங்க, இது இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கு. நல்ல ஹெல்த்தியான இளைஞர்கள் இவங்களிடையே 4 வாரத்துக்கு 2 கிவி பழம் கொடுத்துருக்குறாங்க. இந்த ஆராய்ச்சி முடிவில் ரத்தத்தில் எடுக்கப்பட்ட பரிசோதனைகள் என்ன தெரிய வருதுன்னா, அவங்க ரத்தத்தில் நியூட்ரோஃபில் அப்படிங்கிற WBC ரத்த வெள்ளை அணுக்களோட அளவுகள் அதிகரிக்கிறத பார்க்க முடியுது. இந்த நியூட்ரோஃபில் ரத்த வெள்ளை அணுக்கள் எதுக்கு தேவைங்க? நம்ம உடம்போட எதிர்ப்பு சக்திக்கு தேவை. அதுதான் போராடும் நம்ம உடம்புக்குள்ள நுழையக்கூடிய கிருமிகள், சளியில் வரக்கூடிய வைரஸு, குடலில் வரக்கூடிய ஃபுட் பாய்சனிங், பாக்டீரியா, இந்த மாதிரி வேற்று கிரக வாசிகளையெல்லாம் எதிர்த்து போராடக்கூடியது இந்த வெள்ளை அணுக்கள். அதோட உற்பத்தி அதிகரிக்கிறது கிவி பழம். ஸோ கிவி பழத்துக்கு ஏகப்பட்ட நன்மைகள் இருக்குது. சூப்பர் டாக்டர் அப்படின்னு சொன்னீங்கன்னா இதுக்கு அலர்ஜியும் இருக்குது. சில பேருக்கு இந்த கிவி பழம் ஒத்துக்காது. ஆக்டினிடியா குரூப்பு சேர்ந்ததுனால இது சில பேருக்கு வயிற்று வலி, தொண்டையில் அரிப்பு, நாக்கு ஒரு மாதிரி வீங்கி போகிறதால், முழுங்க முடியாமல் சிரமப்படுறது, மூச்சு விடவே சிரமப்படுறது போன்ற விஷயங்கள்லாம் இருக்குன்னா கிவி பழ அலர்ஜி, ஒவ்வாமைன்னு அர்த்தம். அவங்க கிவி பழம் சாப்பிடக்கூடாது. மொத்தத்தில் இந்த கிவி பழம் கொடுத்த இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த தகவல்களை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மறுபடியும் நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான மருத்துவ வீடியோவோட உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.